தோல்வி என்பது முடிவல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் துவக்கம். தற்கொலை ஒரு தீர்வல்ல, உங்களின் வருங்கால வெற்றி அதை நிரூபிக்கும். ஒரு குட்டி கதையுடன் உங்களிடம் தொடர்பது உங்கள் அன்பு தோழி விஜயா. அருணா 24 வயது இளம்பெண். தனது முதல் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. 3 முறை தேர்வில் தோல்வி. வீட்டிலும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கை அவ்வளவுதானா, இதுதானா என்று கேள்வி. எதையும் பசியோடு உணர முடியாத நிலை. மனதுக்குள் வந்த கேள்வி, நான் இருக்க வேண்டியவளா இந்த உலகத்துல, ஏன் இருக்கிறேன்? ஒரு நாள் அருணா ஒரு கடற்கரையில் நின்று கண்களால் கடலையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு வயதான அம்மா அருகில் வந்து கேட்டாள், இவ்வளவு சிந்தனையா கண்ணே, சொல்லட்டுமா ஒரு கதை அப்படின்னு கேக்குறாங்க. அருணாவும் சரிங்கம்மா சொல்லுங்க. ஒரு சிறு மலரில் தேன் விழுந்தது. பலமுறை முயன்று பறக்க முயன்றது அந்த தேனி. ஆனால் தோல்வி. பின் ஒருவர் அதை பார்த்தார், வெளியே எடுத்தார். 3 நிமிடங்களில் அந்த தேனி மீண்டும் பறந்தது. மரணத்தை நினைக்கும் முன்னே ஒருவன் தன்னை வெளியே இழுத்து பார்த்ததால் வாழ்க்கை திரும்ப கிடைத்தது, பறந்தது. அந்த வார்த்தைகளால் அருணாவை நெஞ்சில் எரிய வைத்தது. வீட்டுக்கு சென்று மீண்டும் முயற்சி தொடங்கினாள். சில நாட்களில் ஒரு சிறிய தளத்தில் தன்னுடைய கதை எழுதினார். நான் வாழ முடிந்தேன், நீங்களும் முடிவீர்கள், வாழ்க்கையை முடிக்க நினைக்காதீர்கள் என்று. இன்று அருணா மன அழுத்தத்துடன் போராடும் மக்களுக்கு கவுன்சிலிங் மற்றும் சப்போர்ட் குரூப் நடத்துகிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கிடைக்கலனா நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் நினைக்காதீங்க. நமக்கு அந்த வேலை செட் ஆகலை, நமக்கு அதை விட பெட்டராக ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதில் நம்ம திறமையை காட்டினா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் வரும்னு நம்புங்க. உங்களை நீங்களே நம்பலைன்னா வேற யாரு நம்புவாங்க? நீங்கள் தற்கொலை தான் தீர்வுன்னு நினச்சிங்கன்னா இந்த வயசு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை இந்த உலகத்தில் பாதுகாத்து வச்சிருந்த அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களை வளர்த்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு செகண்ட்ல நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்க. உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இந்த உயிர் அவ்வளோதானா? இந்த மூச்சு நின்றுச்சுன்னா இந்த உடல் கூட வேஸ்ட் ஆக போகுது. ஏன் அந்த உயிரை நீங்களே மாற்றிக்கொண்டு முடிவு பண்றீங்க? சமூகம் நீ வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும், பேசிக்கிட்டே தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிக்கல, ஒரு பர்சனை பிடிக்கலன்னா அதுலேருந்து வெளில வரணும். நம்மளை தப்பாக பேசிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு தன்னோட கணவரோட டார்ச்சர்னால. 78 days தான் ஆகுது கல்யாணம் ஆகி. இந்த 78 நாளில் இவர் மட்டும்தான் உலகம்னு நினச்சி சின்னன்னு சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனைக்காண்டி தன்னோட விலை மதிக்க முடியாத உயிரை மாச்சுக்குச்சு. இப்போ அதனால அந்த பொண்ணு என்னத்தை கண்டுச்சு? பாவம், அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டத்துலேயும் கூட அந்த குழந்தைய கொல்லாமல் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம குழந்தைக்காண்டி நம்ம சாப்பாடு கூட சாப்பிடாம அந்த குழந்தைக்காண்டி கொடுக்குற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பாவை நினைக்காம ஒரு சின்ன ஆடியோனால நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்தினால நம்ம உயிரை விடுறோம். நம்ம நம்பி இருக்கிற நம்ம மேலே பாசம் காட்டினவங்க அந்த இழப்பை எப்படி தாங்கிக்குவாங்க? இயற்கை நம்மளை அழைச்சிக்கிச்சு, இயற்கையாக நம்மளால மரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய தாக்கம் கிடையாதுங்க. ஆனால் இயற்கையை மீறி நம்ம உயிரை எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்குற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் உயிர் உங்கள் கையில் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சாகணும்னு மட்டும் நினைக்காதீங்க, சாதிச்சு காட்டணும். எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தரை தப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளையும் அவங்க பேசுறாங்கன்னா அவங்க வெட்டியா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க பேசிடுவாங்கன்ட்டு நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்துக்க வேணாம். இந்த காணொலியை இதுவரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு பிழை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த காணொலியில்
கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு காணொளியாக பதிவு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.